ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஆக்ஷன் ஃபிலிமான பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்தின் இயக்குனர் அதில் மற்றும் பிலால் மற்றும் இந்த படத்தில் கலக்குன்னு கலக்கணும் யாருன்னு பாத்தீங்கன்னா வில் ஸ்மித் மற்றும் மார்ட்டின் லாரன்ஸ் அவர்கள். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போமா. இந்த படத்தோட கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வில் ஸ்மித் அவர்களோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஒரு அசாசினா இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, அவங்களோட பையனோட சேர்ந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரான கேப்டன் ஹார்வர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க போட்டு தள்ளணும் அப்படின்றது அவங்களோட வந்து ப்ராஜெக்டா இருக்கும். சோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வில் ஸ்மித் அவர்கள் தடுத்து அவரோட எக்ஸ் ஒய்ஃபை கொன்னு அவளோட பையனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாரு அந்த பாட்டுல, அதாவது பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப்ல. ஸோ இந்த பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டைல வந்து இதே கதை தான் கண்டினியூ ஆக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வில் ஸ்மித் அவர்கள் அவரோட ஒய்ஃப் எல்லாம் இழந்துட்டாரு, தனிமையில் இருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆரம்பிக்குது. ஸோ கல்யாண மேடையில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நம்ம வில் ஸ்மித் அவர்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, மார்ட்டின் லாரன்ஸ். அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துடுறாரு. படுத்த உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க, ஐயோ மார்ட்டின் செத்து போயிடுறாரா, இனிமேல் கலகலன்னு பேசுறதுக்கு ஆளே கிடையாது இந்த படத்துல அப்படின்னு எதிர்பார்க்கும் போதுதான் மார்ட்டினோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுது. போன உடனே அவங்களோட சீனியர் மேனேஜர்ன்றதோட சீனியர் ஆபீசரோட ஆத்மா அங்க மேல இருக்குது. அந்த ஆத்மா என்ன சொல்லுது, உனக்கான டைம் இன்னும் வரலப்பா, நீ இறக்குற டைமே கிடையாது, மறுபடியும் பூமிக்கே போ அப்படின்னு. அதிசய பிரிவில் வர ரஜினிகாந்த் எப்படி திருப்பி அனுப்புவாங்களோ அந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிருது. உடனே இவர் மேல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவரால் ஒரு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அவர் என்ன சொல்றாரு, வெளில வந்தோடனே, அதாவது திருப்பி பாடிக்குள்ளே அவரோட ஆத்மா வந்தோடனே மார்ட்டின் லாரன்ஸ் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு பேராபத்து வரப்போகுது, அந்த பேராபத்துல இருந்து நம்ம எப்படியாவது நம்மள தற்காத்துக்கணும், உஷாராயிரா வில் ஸ்மித் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனா வில் ஸ்மித் அடப்போடா, இவன் சும்மா மயக்க அடிச்சு எழுந்ததுல இந்த மாதிரி உளறினுக்கிறான், இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, போன பாட்டுல வந்து அந்த கேப்டன் அவார்டு வந்து காப்பாத்தினார் பாத்தீங்களா, ஆனா இந்த வாட்டி இந்த பாட்டுல கேப்டன் அவார்டை ஒரு கரப்ஷன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அவரை காலி பண்ண போறாங்க. இந்த வாட்டி காலி பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அசாசின் கேங் வந்து இறங்க போறாங்கப்பா. அவங்கள சமாளிக்கவே முடியாது, அவனுக்கு பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு தகவல் வருது. வந்த உடனே அந்த ஆள் யாரு இருக்குன்னு இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. உடனே நம்ம வில் ஸ்மித்தோட ஃப்ரெண்ட் மார்ட்டின் சொல்றாரு, இதுக்கு ஒரே வழி, உன் பையன் ஜெயில இருக்கிறான் பத்தியா, அவனுக்கு மட்டும்தான் அவன் எப்படி இருப்பான்னு தெரியும். ஏன்னா போன பாட்டிலே அவன் சொல்லி தான் இந்த கேப்டன் அவார்டை போட்டு தள்ளுறதுக்கு உன் பொண்டாட்டியும் அவனும் வந்தாங்க. அதனால உன் பையன் கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவன் எப்படி இருப்பான்னு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம உஷார் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது ஜெயிலில் போய் கேட்டா ஜெயிலில் ஒரு சரியான ஃபைட், அவங்களோட பையனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபைட். அதுக்கப்புறம் போய் வில் ஸ்மித் கேட்கறாரு, எப்பா கொஞ்சம் சொல்றான் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பையன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சென்டிமெண்டா பேசி அவங்க பையனையும் இவரோட கேங்கிலே வலிச்சிறாரு வில் ஸ்மித். இதுக்கப்புறம் அவங்க பையன் வில் ஸ்மித், மார்ட்டின், இன்னும் ஒரு 2-3 கோஸ்டிங்லாம் சேர்ந்து அந்த வில்லனை ஃபைனலா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, எப்படி வந்து அவங்களோட கேப்டன் ஹார்வர்டை காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்ற படத்தோட கதை. ஸோ கதை வந்து கேட்கறதுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களும் இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையாவே இந்த படம் வந்து அவ்வளோ ஆக்ஷன் ஒர்த்தான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி சொல்லலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் எனக்கு பிடிச்சது என்னன்னா, விறுவிறுப்பு குறையாம படம் வந்து ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சதோ முடிவு வரைக்கும் விறுவிறுப்பு குறையாம கலகலன்னு போது. ஒரு சில இடத்துல வந்து துப்பாக்கி புல்லட்ஸ் எல்லாம் வந்து கலகலன்னு செதறுது. அதாவது இந்த இடத்துல இந்த படம் கொஞ்சம் லாகிங் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ற நேரம் வந்தாலும் மார்ட்டின் லாரன்ஸ் அதை ஃபில் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிடுறாரு. அதனால மார்ட்டின் லாரன்ஸ் இல்லையே இந்த படம் இல்லை. ஏன்னா வில் ஸ்மித் ஆக்ஷனுக்காக இருந்தாலும் மார்ட்டின் லாரன்ஸ் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற பார்ட்டை அவரோட கையில் எடுத்துக்கிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டையும் காப்பாத்தி நிற்கிறாரு. இதையும் தாண்டி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தரமான ஆக்ஷன்ஸ், தரமான விஷுவல்ஸ், இந்த ஆக்ஷன் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல படம் பா, கன் எடுத்தா பட்டு சுட்டுக்கிட்டு சரியான ஃபைட் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது தான். ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடிகள் வந்து ஒரு தரமான ஆக்ஷன் படமா இருக்குது. வில் ஸ்மித் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சரியா ஃபிட்னஸ் ஆகிறாரியோ, உனக்கு 60 வயசு ஆக போகுது, என்ன எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் வரும். இந்த ஃபைட் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்களோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜெயிலில் ஒரு ஃபைட் வரும். என்ன ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா தரமா இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது அவங்களோட பையன் பேர் என்னங்க, அர்மோடா அப்படின்றாங்க, அர்மாண்டோன்றாங்க. ஒரு சரியா ஃபைட் பண்ணுவாரு. இவரோட எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4ல பார்த்தேன். ஸோ இந்த படத்துல வந்து விறுவிறுப்புக்கு குறைய கிடையாது, ஆக்ஷனுக்கும் குறையும் கிடையாது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லயோ ஏதோ ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்க அந்த ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல ஒரு தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா மறக்காம பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.